இட்லி ஸ்டீமர் இது. இட்லி ஸ்டீமர் வந்து 10 அடுக்கு உள்ளது, 10 தட்டு உள்ளது. ஒரே நேரத்தில் 200 இட்லி யூஸ் பண்ணுற மாதிரினா. அடுப்பு தான், கேஸ் ஸ்டவ் அடுப்பு தான், பார்த்துக்கோங்க. ஆனால் 20 கிலோ மாவு பிணையிறது எல்லாம் புதுசு தான். மைதா மாவு எல்லா மாவும் கலந்துக்கிறது 20 கிலோ. இது இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம், கடை வந்து ஓப்பன் பண்ணனால. எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷு தான். ஆனால் 25 லிட்ரு கிரைண்ட்ரு, டேபிள் டாப்பு தான், சாய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சாய்ச்சிக்கலாம். 20 லிட்ரு டேபிள் டாப்பு. எல்லாம் எஸ்எஸ் தான். டபுள் கல், 2 கல் உள்ளது. 25 லிட்ரு ஃப்ரெஷ்ஷு தான். இது புதுசு தான். இது சப்பாத்தி மிஷினு. இது வந்து 1 மணி நேரத்துக்கு 600 சப்பாத்தி வரும். எல்லாமே புதுசு தான். இதெல்லாம் எல்லாமே ஸ்டாண்டு எல்லாமே இன்க்ளூடிங்காக வந்துடும். இது 5 லிட்ரு மிக்ஸி, பெரிய மிக்ஸி, இந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் அடிக்கிறது. இது எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே வந்துடும். 5 லிட்ரு மிக்ஸி. ஒரே நேரத்தில் 5 கிலோ 4 கிலோ போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து இடியாப்ப மிஷின்னா 1 மணி நேரத்தில் 600 இடியாப்பம் போடும், சுத்தம். அதை வேணால் அப்புறமேட்டு மேக் பண்ண காமிக்கிறோம். ஆனால் இது 10 லிட்ரு ஒன்று. கீழே வந்து கீழே உள்ளது 10, மேலே வந்து 15-20 வரும். இது ஹாட் பாக்ஸு நல்லாயிருக்கும். எல்லாம் இதுவும் புதுசு தான். எல்லாமே புது ஐட்டம் தான், பார்த்துக்கோங்க. ஆனால் தோசைக்கல் வந்து நல்லா 4க்கு 6ன்னு நினைக்கிறேன். இல்லை, இது எத்தனை சைஸுன்னு சரியாக தெரில. ஆனால் 2 பர்னர் இருக்கும். 3க்கு 2 பர்னர் வந்து 2 பர்னரு. கல் வந்து பாருங்கள், நல்லா எல்லாம் புது கல் தான். இதுவும் பார்த்துக்கோங்க. எல்லாம் கேஸ் இது ஐட்டம் தான். பர்னர் ஓகேவா? டபுள் பர்னர் உள்ளது.